Hello Max teachers. இன்னைக்கு நம்ம GeoGebra software யூஸ் பண்ணி சர்க்கிள் வரைய போறோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்ட் கால்குலேட்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட் கால்குலேட்டர் உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டேன்ப்பா. ஓகே. பண்ண உடனே நமக்கு இப்போ என்ன ஓபன் ஆயிருக்கு? GeoGebra கால்குலேட்டர் ஷூட். அதுல இங்க என்ன இருக்கு? ஜியோமெட்ரி. இப்போ என்ன வரைய போறோம்? சர்க்கிள் வரைய போறோம். அதுக்கு சர்க்கிள் மாதிரி டூல் எங்க இருக்குன்னு பாருங்க. சர்க்கிள் வித் சென்டர்னு இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. இதவா? அது மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கிராபிக்ஸ் வியூக்குள்ள வாங்க. இங்க ஹெல்ப் வந்திருக்கு. என்ன போட்டுருக்கு பாருங்க. ஹெல்ப் வேண்டாம். படிச்சு பாருங்க என்ன போட்டுருக்கு? சர்க்கிள் வித் அடிச்சோ பைட். மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. என்ன போட்டுருக்கு? சர்க்கிள் வித் center throw point. ஓகே. அப்ப select center point then point on the circle. இங்க ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துலயா? எஸ் ஒரு கிளிக் பண்ணுங்க. மவுஸ் இழுங்க அங்கிட்டு. ஒரு கிளிக் பண்ணுங்க. எஸ் என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைச்சிருக்கு. இப்போ மூவ் டூல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த Bங்கற பாயிண்ட தொட்டு நகர்த்தி பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. வாவ். அந்த Bங்கற பாயிண்ட பொறுத்து என்ன ஆகுது? சர்க்கிள் வந்து மாறிட்டே இருக்கு. ஓகே. வெளியில வச்சு கிளிக் பண்ணுங்க. இப்போ செக்மெண்ட் எடுங்க. எங்க இருக்கு? இங்க இருக்கு. கிளிக் பண்ணுங்க. லைன் செக்மெண்ட். என்ன சொல்லுது? செக்மெண்ட் select 2 points or positions. அப்ப B யையும் A யையும் கிளிக் பண்ணுங்க. B clicking, A கிளிக். ஓகே. இப்போ மூவ் டூல கிளிக் பண்ணுங்க. மூவ் டூல். இப்போ இது என்ன கிடைச்சிருக்கு? இது சர்க்கிளோட Aங்கிறது வந்து சென்டர். இந்த கோட் இருக்கு இல்லையா? இது வந்து என்னது? ரேடியஸ். அந்த கோட் மேல கிளிக் பண்ணுங்க. இந்த இல்லையா? கிளிக் பண்ணிட்டு அதோட கலரை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. கலர் என்ன கலர் வேணும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் என்னன்னா இந்த பர்பிள். ஓகே டன். இப்போ இங்க A இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. நேம் வேல்யூ எனேபிள் பண்ணுங்க. வேல்யூ. இதுதான் ரேடியஸ். இப்போ வெளியில வச்சு கிளிக் 3.5 ரேடியஸ். ஓகே கிளிக் பண்ணுங்க. வெளிய வா. இங்க வச்சு கிளிக் பண்ணுங்க. ஓகே இந்த B தொட்டு நகர்த்தி பாருங்க. இப்போ இந்த B நகர என்ன மாறுது? இந்த செக்மெண்டோட லெந்த் மாறுது இல்லையா? அதுதான் என்னன்னா ரேடியஸ். ஓகே நீங்க இந்த கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்டீங்க? சர்க்கிள்ல வந்து ரேடியஸ் கத்துக்கிட்டேன். சென்டர் கத்துக்கிட்டீங்க. அப்புறமேட்டுக்கு இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? GeoGebra சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் எப்படி வரையலாம், சர்க்கிளோட சென்டர் என்ன, ரேடியஸ் என்னன்னு கத்துக்கிட்டீங்க. என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க? சர்க்கிள் வரைய கத்துக்கிட்டேன், ரேடியஸ் கத்துக்கிட்டேன், அப்புறம் பாயிண்ட் செக்மெண்ட்ஸ் கத்துக்கிட்டேன். ஓகே இதே போல அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். ஓகே ஓகே. Thank you teachers. Thank you teachers.